தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழ வேண்டும். கலாத்தியர் 5:16 வசனம். சீக்கிரம் எடுக்கிறீங்களா? கலாத்தியர் 5:16. வெரி குட். மைக்ல வாசிங்களா? ரொம்ப நல்லா. தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். பாத்தீங்களா? நான் நல்லா கவனிச்சிங்களா? இங்க இருந்தா அந்த வசனத்தை இங்க இருந்தா அந்த தீமை நான் எடுத்திருக்கிறேன். தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியம். வாசிங்கம்மா. அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். பிரியமானவர்களே, இது நமக்கு பேக் ஃபயர் பண்ணும். ஊனியல்பின் இச்சைகளை நான் எப்பொழுது நிறைவேற்ற மாட்டேன்? தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழும் பொழுது நான் தூய ஆவியின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டேன். நான் தூய ஆவியின் இச்சைகளை எப்பொழுது நிறைவேற்றுவேன்? நான் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழாத பொழுது. கவனிச்சிங்களா? எப்ப நான் நிறைவேற்றுவேன்? நான் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழல, அதனாலதான் என்னுடைய ஊனியல்பின் இச்சைகளை நான் நிறைவேற்றுகிறேன். ஓகேவா? புரிஞ்சிருச்சாமா? வாசிங்க. ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. கவனிச்சிங்களா? ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. எதெல்லாம் ஃபாதர்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லுவேன். என்னுடைய ஊனியல்பின் இச்சை எல்லாமே தூய ஆவிக்கு எதிரானது தான். அப்ப தூய ஆவிக்கு எதிரான எந்த ஒரு செயலுமே எனக்கு அபிஷேகத்தை கொடுக்காது. கரெக்டா? நாளைக்கு அந்த தடைகளை பார்க்கும்போது நான் சொல்லுவேன். அதனால இன்னைக்கு அதை குறிப்பா நம்ம அந்த வாழ்வது தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழ வேண்டும் என்றால் இதெல்லாம் இருக்கணுமே அப்படின்னு நம்ம பார்ப்போம். நாளைக்கு அந்த தடைகளை இன்னும் ஆழமா பார்ப்போம். சரிம்மா? வாசிங்க. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் இது ரெண்டும் சேராது, ஒன்றுக்கொன்று முரணாய் இருக்கிறது. இல்லையா? ஊனியல்பு தூயாவின் இயல்புக்கு எதிராக இருக்கிறது. தூயாவின் இயல்பு ஊனியல்புக்கு எதிராக இருக்கிறது. இவை ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. ரெண்டும் சேர்ந்து வாழ முடியாது. ஃபாதர், நான் கொஞ்சம் நல்லவன், கொஞ்சம் கெட்டவன், மிருகம் பாதி மனிதரா கடவுள் பாதியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? இப்படி ரெண்டுமாலாம் இருக்கவே முடியாது. ஒன்று ஊனியல்பின்படி இருக்கணும், அப்படி இல்லைன்னா தூயாவின்படி இருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் இடம் கிடையாது ஒரே இடத்துல. ஃபாதர், நான் கொஞ்சம் நல்லவன், கொஞ்சம் கெட்டவன், நான் கொஞ்சம் நல்லது செய்வேன், கொஞ்சம் கெட்டது செய்வேன், இல்லையா? பரிசுத்தமாகவும் வாழவேன், பரிசுத்துக்கு விரோதமாகவும் வாழ்வேன் அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது. பிரியமானவர்களே, இது ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ப்ளீஸ் do not take God's words as something that can be taken for granted. இல்லையா? எடுத்துக்கலாம், ஈஸியா எடுத்துக்கலாம்லாம் எடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை சீரியஸா தான் எடுக்கணும். எல்லா வசனத்தையும் அதனுடைய முழு பொருளையும் காணணும். அதனுடைய முழு வீச்சு என்னுடைய உடலுக்கும் என் ஆன்மாவிற்கும் பொருந்துகிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அதனால இது ரெண்டும் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்தது வாசிக்கமா. நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால், ஒருவேளை நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராய் இருக்க மாட்டீர்கள். அப்புறம் ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஃப்ளஷ் பாடிலி சின்ஸ் இல்லையா? இந்த உடம்புல இருந்து வர பாவ செயல்கள் எல்லாருக்குமே தெரியும். அவை பரத்தமை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். இது அப்படியே வச்சுட்டு நம்ம நேரா 25வது வசனத்துக்கு போயிடுவோம்.
25வது வசனம். தூய ஆவியின் துணையால் தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் கிறிஸ்தவ வாழ்வு வாழணும்னா யாருடைய துணை தேவை? தூய ஆவியின் துணையால் தான் கிறிஸ்தவ வாழ்வை வாழ முடியும். தூய ஆவியின் துணை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வை வாழ இயலாது. வாசிங்கம்மா. எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலே, அந்த ஆவி காட்டும் நெறி அல்லது வழியிலே நடக்க முயலுவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதுதான் இன்றைய தலைப்பு. நல்லா கை தட்டலாமே, ஏன் ஒரு சிலர் அந்த ஒரு உற்சாகம் இல்லையே? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு தலைப்பை நான் எங்கிருந்து எடுத்தேன்னு சொல்லியிருக்கிறேன். தலைப்பு என்ன சொல்கிறது? தூயாவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். ஊனியல்பு தூயாவியின் இயல்புக்கு எதிரானது. தூயாவியின் இயல்பு ஊனியல்பிற்கு எதிரானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராயிருக்கிறது. ஆகவே தூய ஆவி காட்டும் வழியிலே நடக்க முயலுவோம். This is Christian life. This is baptismal life. இதுவே ஞானஸ்நான வாழ்வு. இதுவே கிறிஸ்தவ வாழ்வு. இந்த வாழ்வு அல்லாமல் எதையும் கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்ல இயலாது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 7:21, ஆண்டவரே ஆண்டவரே என்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழையவே முடியாது. ஆண்டவரே ஆண்டவரேன்னு நீங்களோ நானோ இங்க வந்து சொல்லிட்டாலாம் விண்ணரசுக்குள்ள நுழையவே முடியாது. அங்க இருக்கிற ஒரு ஆள் சொல்றார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் நற்செய்தி அறிவித்தோம். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? பிரசங்கி, போதகர், எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பொருந்தோம். யாரெல்லாம் போதிக்கிறோன்னு பைபிளை தூக்கிட்டு கிளம்புறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பொருந்தோம் இல்லையா? ஆண்டவரே ஆண்டவரே என்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. ஆண்டவரே நற்செய்தி அறிவிச்சோம். ஆண்டவரே பேய்களை ஓட்டினோம். ஓட்டுறாங்களா? ஓட்டுறாங்களாமா? பார்த்துருக்கிறீங்களாமா? நான் என் கண்ணால பார்த்தேன் ஃபாதர். அப்படியே பேய் பேசிச்சு ஃபாதர் இல்லையா? பேய் கூவுச்சு ஃபாதர். எங்க பக்கத்து வீட்டுக்காரன் பேரை சொல்லி கூவுச்சு ஃபாதர் என் பேய். அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா? அங்க பாருங்க என்ன அழகா போட்டிருக்கு. ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டினோம். நீங்க இயேசுவின் பெயராலேயே பேயை கூட ஓட்டியிருக்கலாம். அதுக்கு அடுத்த வரி, உம் பெயரால் அருள் அடையாளங்களை செய்தோம், அதிசயங்களை செய்தோம், அற்புதங்களை செய்தோம். கை வச்சு அப்படி நோயெல்லாம் குணமாயிடுச்சு. கேன்சர் கட்டி விழுந்துருச்சு. தலைவலி காணாம போயிடுச்சு. இடுப்பு வலி காணாம போயிடுச்சு. ஃபேண்டாஸ்டிக். ஆண்டவர் வாழ்த்து சொல்லல, ஆண்டவர் பாராட்டல. கவனிச்சிங்களா? ஆண்டவர் பாராட்டல. இப்படி செய்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பொல்லாதவர்களே. என்ன வார்த்தை? பொல்லாதவர்களே. ஆண்டவர் யார பொல்லாதவர்னு சொன்னாருங்க? சத்தமா சொல்லுங்க. நற்செய்தியை அறிவித்தவர்களை சொன்னாரு. பொல்லாதவன் யார சொன்னாரு? நற்செய்தி அறிவிச்சவன. பொல்லாதவன் யார சொன்னாரு? பேய்களை ஓட்டியவர்களை சொன்னாரு. பொல்லாதவன் யார சொன்னாரு? அதிசயம் அற்புதங்களை எல்லாம் செஞ்சவன சொன்னாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எது முக்கியம்? என் திருவுளத்தை நிறைவேற்றினால் மட்டும்தான் அவர்கள் விண்ணரசுக்குள் நுழைவர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். You don't get to heaven just because you are able to preach the gospel. இல்லையா? நற்செய்தியை போதிக்கிறதுனாலேயே ஒருவர் சொர்க்கத்திற்கு போய்விட முடியாது. பேய்களை ஓட்டுவதாலேயே ஒருவர் சொர்க்கத்திற்கு போய்விட முடியாது. ஃபாதர், அப்ப அது பரிசுத்தாவின் வல்லமையால் இல்லையா? ரெண்டு வல்லமை இருக்கு. அதை தான் நாளைக்கு சொல்லுவேன். ஒன்னு தீயாவியின் வல்லமை, இன்னொன்னு பரிசுத்தாவியின் வல்லமை. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாளைக்கு தெரிஞ்சுப்போம். ஒரே நேரத்தில் குதிக்க முடியாது.
கொஞ்சம் கொஞ்சமா போவோம் இல்லையா? பிரியமானவர்களே, தீய ஆவியின் ஆற்றலால் கூட பேய ஓட்ட முடியும். தீய ஆவியின் ஆற்றலால கூட அதிசயங்களை செய்ய முடியும். தீய ஆவியின் ஆற்றங்களால நற்செய்தி அறிவிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எது முக்கியம்? நீங்கள் நற்செய்தியை அறிவிப்பதை விட, பேய்களை ஓட்டுவதை விட, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதை விட என் திருவுளத்தை நிறைவேற்றுவதே மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே பத்தல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? அப்ப எது முக்கியம்னா, அப்ப இயேசு இங்க நிக்கோதேமு கிட்ட ஒன்னு சொல்றார், அழகா சொல்றார். அந்த கிறிஸ்தவ வாழ்வை ஒருவர் எப்படி துவங்க வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகிறார். அவர் ஒரு பரிசேயர். ஏன் தெரியுமா அதை சொல்லியிருக்கிறாங்க? பரிசேயர்கள் இறை வார்த்தையை ஆழமாக கற்றறிந்தவர்கள், உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ளவர்கள், இயேசு போதித்த அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டவர்கள். சதுசேயர்கள் தான் இயேசு சொன்னதை ஏத்துக்க முடியாம இருந்தாங்க. ஆனா பரிசேயர்கள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டவர்கள், இறை வார்த்தையை நன்கறிந்தவர்கள். ஃபாதர், எனக்கு நல்லா பைபிள் தெரியும் அப்படி சொல்லாதீங்க. யாருமே அப்படி சொல்லக்கூடாது. ஐ நோ பைபிள் அப்படி சொல்லவே கூடாது. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க பொய்யர்கள், அவங்களுக்கு பைபிள் ஒழுங்கா தெரியலன்னு அர்த்தம் இல்லையா? யாரோ பைபிளை ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் முடியாது. புரியுதுங்களா? வயசான காலம் ஆறு வரைக்கும் நான் பைபிளை படிச்சா கூட பைபிளை என்னால ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியாது பிரியமானவர்களே. So if anybody says I know God's word அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்க. இயேசு பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு, நீங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்வில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்களாகவே வாழ வேண்டும் என்றால், நாம் அனைவருமே மறுபடியும் பிறக்க வேண்டும். நம்ம எப்படி மறுபடியும் பிறக்கணும்? You must be born again. You must be born again. நான் சொன்னேன் இல்லையா, நிக்கோதேமு நல்லா படிச்சவர், பரிசேயர், இறை வசனத்தை நன்கு ஆழமாக கற்றறிந்தவர். அவருக்கு புரியல. அவர் கேட்கிறாரு, மறுபடியும் பிறக்கணுமா? எப்படி பிறக்க முடியும்? இந்த வயசுல எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போயிட்டு நான் மறுபடியும் வர முடியுமா? எப்படி ஒரு கேள்வி பார்த்தீங்களா? நீங்க அவ்வளவு தூய தமிழ்ல கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிக்கோதேமு ஏசு சின்ன பையன், நிக்கோதேமு கொஞ்சம் பெரியவர், 60 வயசுக்கு மேல இருக்கும் அவருக்கு. இயேசுக்கு அப்பதான் 30, 31, 32 வயசு இருக்கும் இல்லையா? சின்ன வயசு பையன்கிட்ட அவர் கேட்கிறாரு, என் தம்பி, நான் என்ன எங்க அம்மா வயிற்றுக்குள்ள மறுபடியும் போயிட்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இயேசு அழகான ஒரு பதில் சொல்றார் இல்லையா? ஐயா, மறுபடியும் பிறத்தல் என்றால் தாயின் வயிற்றுக்குள் சென்று திரும்புவதல்ல. மறுபடியும் பிறப்பதென்றால் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறப்பது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு வாட்டி நன்றி சொல்லுங்க. சத்தமா கை தட்டும் போதெல்லாம் உற்சாகம் வேணும். ஆவியினால் பிறப்பது. அப்ப அவர் கேட்கிறாரு, தம்பி இயேசுவே, ஆவியினால் பிறக்கிறதுனா எப்படி? எனக்கு தெரியல. பாருங்க, இயேசு கிட்ட கேட்டு கத்துக்கிறார். அவர் ஒரு பெரிய அறிஞர். இயேசு கிட்ட கேட்கிறார், எனக்கு சொல்லி கொடுங்க, ஆவியினால் பிறப்பதென்றால் எப்படி? அதுக்கு இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? எப்படின்றதை விட ஆவியினால பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்றேன். அபிஷேகம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்றேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 3வது நாள் அதை தான் ஆழமா பார்க்க போறோம், நிறைய பார்க்க போறோம். அதனால இன்னைக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. எப்படி இருந்தா அது கிறிஸ்தவ வாழ்வு, எப்படி இல்லைன்னா அது கிறிஸ்தவ வாழ்வு ஆகாது. புரியுதுங்களா? நான் மைக்க பிடிச்சு போதிக்கிறதுனாலேயே கிறிஸ்தவன் ஆகிவிட முடியாது என்பதனால தான் நான் அழுத்தி அழுத்தி சொல்றேன். எப்படி இருந்தா கிறிஸ்தவ வாழ்வு? இயேசு சொல்றாரு, காற்று எந்த திசையிலிருந்து வருகிறது என்றோ, எந்த திசைக்கு செல்கிறது என்றோ யாருக்கும் தெரியாது. தூய ஆவியினால் பிறந்தது
இதற்கு பொருந்தும். கைகளை தட்டுங்க ஒரு வாட்டி எல்லாரும். அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க எந்த திசையிலிருந்து வராங்க என்றோ, எந்த திசைக்கு செல்கிறார்கள் என்றோ யாருக்கும் தெரியாது. இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். அபிஷேகம் பெற்றவர்கள் தங்களை குறித்து தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் தன்னிடம் தூய ஆவி இருப்பதாக சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். 1 யோவான் 4:1 எடுங்க, டக்குன்னு எடுங்க, உங்க டக்க பார்ப்போம். 1 யோவான் 4:1. அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் சில பேர் வருவாங்க. Father, I am blessed by the Holy Spirit. I am anointed by the Holy Spirit. Father, என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார் ஃபாதர்னு யார் சொல்லுவா? அவங்களே சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? அவங்களே சொல்லுவாங்க. வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, Father, I am anointed by the Spirit. அப்பா இயேசு சொன்னார்ப்பா, அப்படி அனாயிண்ட் ஆனா அவங்க வெளியிலாம் சொல்லிக்க மாட்டாங்க. அனாயிண்ட் ஆகிறவங்க என்ன பண்ண மாட்டாங்கம்மா? வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. கவனிச்சிங்களா? ரொம்ப தெளிவா புரியுதா? என்கிட்ட ஆவியானவர் இருக்குதுன்னு வெளியில யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? தம்பட்டம் அடிக்க மாட்டாங்க, வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் நாளைக்கு அதை பத்தி இன்னும் ஆழமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நிறைய விஷயம். பிரியமானவர்களே, இயேசு தெளிவா சொல்லி இருக்கிறார், அபிஷேகம் பெறுகிறவர்கள், ஆவியினால் பிறக்கிற பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்கள் என்று யாருக்குமே, அவங்க அடக்கமா, தாழ்ச்சியா, அன்பா, கனிவா, தன்னடக்கத்தோட, அக்கறையோட, இல்லையா, அடுத்தவர் மீது அக்கறையோட, நேர்மையாக, அந்த கனிகள்லாம் வருதா? இப்படித்தான் இருப்பாங்களே ஒழிய அவங்க வெளியில வந்து என்கிட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது என்று யாரும் அடுத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதனால தன்னிடம் ஆவியானவர் இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பி விடாதீர்கள். அம்மா வாசிங்க. அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறது. அந்த ஆவியானவருடைய தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். இல்லை சாத்தானிடமிருந்து வருகிறதா என்று சோதித்தறியுங்கள். கவனிச்சிங்களா? சில சமயம் அபிஷேகம்னு சொல்லி வரவங்க யார் மூலமாக கூட வரலாம். சத்தமா சொல்லுங்க பிரியமானவர்களே, சாத்தான் மூலமாகவும் வரலாம், இல்லையா? எப்ப இதை கண்டுபிடிக்க முடியும்? நாளைக்கு சீக்ரெட்லாம் வெளியில வரும்போது டப்பு டப்புன்னு கண்டுபிடிச்சலாம். ஐயோ இவ்வளோ ஈஸியா இருக்கே அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஏன்னா பைபிள் நமக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்கு, இல்லையா? There is no measurement on earth to judge whether somebody is anointed or not. இந்த உலகத்துல நமக்கு பைபிளை தவிர ஒரு மிகப்பெரிய அளவுகோல் எதுவுமே இல்லை. எப்படி இது தூயாவிடமிருந்து வருகிறது இல்லை என்று எதை வைத்து அறிந்து கொள்ளலாம்? ஒரே ஒரு அளவுகோல் தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன அளவுகோல்? இறை வசனம். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லும்போது சந்தோஷம் இருக்கணும் மூஞ்சில. பத்தல மறுபடியும். எஸ், ஏன்னா அது ஒரு சாதாரணமான வார்த்தை இல்லைங்க. நம்ம கேத்தலிக் சர்ச்சில் தான் அல்லேலூயா கொடுமை பண்ணிடுவோம். நம்ம நல்ல சந்தோஷமா சொல்லணும். பாருங்க, அப்ப அந்த இறை அனுபவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர்கள் ஆவியினால் பிறந்திருக்க வேண்டும். அப்படி பிறந்திருப்பவர்கள் தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள். தாங்களாகவே வெளியில் வந்து தன்னிடம் ஆவியானவர் இருப்பதாக சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். சரியா? வெரி குட். இப்ப அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம போறோம். ஃபாதர், இந்த வாழ்க்கை எத்தகையது ஃபாதர்? ஆவியானவருடைய வாழ்க்கை. உரோமையர் 8:14. சீக்கிரம் உரோமையர் 8:14. வசனங்கள் பேசட்டும், வசனங்கள் உள்ளங்களை பற்றி எரிய செய்யட்டும், வசனங்கள் நம் வாழ்க்கையை மாற்றட்டும், வசனங்கள் உங்களையும் என்னையும் இன்று முழுவதுமாக இறைவனிடம் கொண்டு செல்லட்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வசனமும் உங்களை என்னையும் மாற்றணும். ஒவ்வொரு வசனமும் உங்களை என்னையும் தொடணும். ஒவ்வொரு வசனமும் உங்களை என்னையும் கழுவணும். வசனம் தான் கழுவும். புரியுதுங்களா? எது கழுவும்? வசனம் தான் கழுவும். அபிஷேகம் எப்படி வரும் நான் சொல்றேன். அது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதனால இதை முதல்ல தெரிஞ்சுக்காம நம்ம அதுக்குள்ள போயிடக்கூடாது.
எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாசிங்க. கடவுளின் ஆவியால் கடவுளின் ஆவியால் இயக்கப்படு. ரோமேர் 8:14 நாம் 14 இவ்வாறு அழைக்கும்போது 14 கடவுளின் ஆவியால் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். பிரியமானவர்களே, அற்புதமான வசனம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது இங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. who are God's people? who are God's people? கடவுளுடைய பிள்ளைங்க யாருப்பா அப்படின்னு கேட்டா பைபிள்ல இருக்கு பாருங்க. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே, ஊனியல்பின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளின் பிள்ளைகள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். பொறாமை ஒருத்தங்க கிட்ட அதிகமா இருக்கு. பொறாமை எண்ணம், பொறாமையால இயக்கப்படுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கடவுளுடைய பிள்ளைங்களா? சத்தமா சொல்லணும் இல்லைங்களா நீங்க? இல்ல, நம்ம அதை மட்டும் சொல்லுவோம். அவங்க கடவுளுடைய பிள்ளைகளா? இல்ல. ஏன்னா ஆவியானவர் இருந்தா அங்க என்ன இருக்காது? பொறாமை இருக்காது. அப்ப ஒருவர் பொறாமையால் இயக்கப்பட்டால் அங்க யார் இல்ல? அவ்வளவுதான். பணத்தாசை, பண ஆசை இல்லையா? வாயை பொளந்துட்டு ஓடுது இல்லையா? பண ஆசையால ஒருத்தங்க இயக்கப்படுகிறாங்க இல்லையா? இன்னைக்கு பாதி உலகம் அப்படிதான் இருக்கு. பண ஆசையால தான் இயக்கப்படுது இல்லையா? எல்லாமே இயங்குறது எதனால? பணம்தான். பணம்தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லா ஆசைக்கும் காரணம் பணம்தான் இல்லையா? பணம் இயக்குது இல்ல ஒருத்தர. சர்ச்சுக்கு வராம இருக்கிறது கூட அங்க போனா அந்த பிசினஸ் முடியும் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சு போறாங்கல்ல. எதனால இயக்கப்படுறாங்க? பண ஆசையால. கரெக்டா? பண ஆசையால இயக்கப்பட்டு அவர்கள் கடவுளிடமிருந்து தள்ளி செல்கிறார்கள் என்றால் அவர்கள் கடவுளால் இயக்கப்படல, பரிசுத்தாவியால் இயக்கப்படல. ஆகவே அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. நான் சொல்லிக்கிட்டே போலாம் இப்படி இல்லையா? நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். பிரிவினை, சாதி போற இடம்லாம் சொல்ற மக்கள் கிட்ட, கிறிஸ்தவ மக்கள் கிட்ட சொல்றேன், சாதியால் இயக்கப்படக்கூடாது. அந்த எண்ணமே பாவம். மற்றதெல்லாம் அப்புறம் இல்லையா? அந்த எண்ணத்தோட செயல்படுகிற அந்த வெறியெல்லாம் தப்பு. அந்த எண்ணமே பாவம். ஏன்னா அது மனிதர்களை பிரிக்கிறது. சாதி எண்ணம் எப்படி பிரிக்குது? மனிதர்களை பிரிக்கிறது, வேறுபடுத்தி பார்க்கிறது. ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க. ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி பார்ப்பாங்க? எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க. எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான். உள்ள வேற எண்ணமே வராது. எந்த விதத்திலும் யாரையும் கீழே நினைக்க மாட்டாங்க, யாரையும் மேல நினைக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க. அந்த எண்ணம் உள்ள இருந்தாவே அவர்கள் ஆவியினால் இயக்கப்படவில்லை, தூயாவியினால இயக்கப்படல, அவர்கள் ஊனியல்பினால் இயக்கப்படுகிறார்கள். பாத்தீங்களா? பாத்தீங்களா? அப்ப ஃபாதர், அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்றாலே எது ரொம்ப அத்தியாவசியமா இருக்குது? ஆவியின் அபிஷேகம் அத்தியாவசியமா இருக்கிறது. ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு இல்லை. ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் ஞானஸ்நான வாழ்வு இல்லை. ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் இயேசுவின் சீடனாக சீடத்தியாக இருக்க முடியாது. The very foundation for Christian life is anointing of the Holy Spirit. ஆவியானவருடைய அபிஷேகம் தான் அடிப்படை. சும்மா அது இல்லாம நான் கிறிஸ்டியன் சொல்லக்கூடாது, அது தப்பு. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆவியானவர் அபிஷேகம் இருந்தால் அந்த கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்கும்? நம்பர் 1, யோவான் 14 எடுத்துக்கோங்க. சீக்கிரம் வேக வேகமா எடுங்க, நிறைய வசனம் நம்ம பார்க்கணும். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். சீக்கிரம். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு அழகா அவர் இந்த உலகத்தை விட்டு நான் தந்தை கிட்ட போக போறேன்னு சொல்லும் பொழுது, உங்களோடு என்றும் இருக்கும் அளவு, என்றும் உங்களோடு தங்கும்படி இல்லையா, என் கூட எப்பவுமே இருக்கும்படி நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை
தந்தையிடம் கேட்பேன். உங்களோடு என்றும் இருக்கும்படி. கவனிச்சிங்களா? எப்படி? என்றும் இருக்கும்படி. 10 நாள் மட்டும், தியான நாட்கள்ல மட்டும்தான் ஃபாதர் இருக்கிறார். 11வது நாள் காணாம போயிடுறார் இல்லையா? 10 நாள் தான் இருக்கிறார். தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூய ஆவியானவர் காணாம போயிடுறாரு. ஃபாதர் எங்க போறாருன்னு தெரியல. அவர் போக மாட்டாரு, நம்ம தான் அவரை துரத்திடுறோம் இல்லையா? நம்ம உடம்புக்குள்ள இருந்து நம்ம தான் துரத்திடுறோம். ஏன்னா நமக்குள்ள தீவினைகள் அப்படி. நாளைக்கு சொல்லும் போது உங்களுக்கு அது புரியும். ஆகவே ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது, அவர் என்றும் இருக்கும்படி. அப்படின்னா கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a life that is lived every moment with the help of the Holy Spirit. ஒவ்வொரு மொமெண்ட்டுமே, ஒவ்வொரு செகண்டுமே யாருடைய துணையோட தான் நம்ம வாழ்றோம்? தூய ஆவியின் துணையால தான் நம்ம வாழ்றோம் பிரியமானவர்களே. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அவருடைய துணை இல்லாமல் வாழ்கிற எந்த ஒரு நொடிப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்வு ஆகாது. கிறிஸ்தவ ஃபாதர், நான் ரொம்ப பலவீனமானவன் இல்லையா? நான் மனிதன் இல்லையா? சில பேர் என்கிட்ட கேட்பாங்க அப்படி. நான் ஒரு இடத்துல அதுக்கு ஒரு டாக் கொடுத்துருக்கிறேன். ஃபாதர், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோ வீக். ஆனால் நான் அப்படி சொல்கிறவங்க கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்வேன், தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. மனிதர்கள் பலவீனமானவர்கள் என்று தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் பைபிளுக்கு விரோதமாக பேசுகிறீங்க. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் கடவுளுடைய உருவிலும் கடவுளுடைய சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு உற்சாகமானது. எனக்கு நினைச்சு பார்க்குறேன், இந்த முகரக்கட்டை கடவுளுடைய உருவா இல்லை? கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்க்குறேன் நான் என்னையே. இந்த முகரக்கட்டை யாரு? கடவுளுடைய உரு, கடவுளுடைய சாயல். நானு எவ்வளவு பெருமையான விஷயங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நான் பலவீனமானவன் சொல்லும் பொழுது நான் எதை கேள்விக்குள்ளாக்குகிறேன்? கடவுளுடைய உருவை, கடவுளுடைய சாயலை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஃபாதர் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம்ல சொன்னாரு, நான் உங்களை கோழையுள்ள இதயத்தோடு படைக்கவில்லை இல்லையா? நான் உங்களை பலவீனமாலாம் படைக்கல. அப்புறம் எப்படி ஃபாதர் நான் பலவீனமான? பிரியமானவர்களே, நம்பர் 1, நம்ம பலவீனமாவதுக்கு காரணம், முதல் காரணம் உலகம். எது காரணம்? உலகம். I am weakened by the spirit of the world. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன் பலவீனமாகிறேன்? உலகத்தால் பலவீனம் அடைகிறேன். நம்பர் 1. நம்பர் 2, I am bound by Satan. சாத்தானால் பலவீனமாகிறேன். நம்பர் 2. நாளைக்கு இதெல்லாம் ரொம்ப விலாவரியா நம்ம பார்ப்போம். நம்பர் 3, என்னுடைய தீய புத்தியால் நான் பலவீனமாகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா? 3 தான் என்ன பலவீனப்படுத்துது. நம்பர் 1 எது? உலகம், சாத்தான், என் தீய எண்ணம். இந்த 3 தான் மனுஷனை பலவீனப்படுத்துது. கடவுள் பலவீனப்படுத்தல. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னோடு என்றும் இருக்கும்படி தூய ஆவியை ஏற்கனவே கொடுத்து சென்று விட்டார். வாவ், மூஞ்சில சந்தோஷமே காணோம். என்கிட்ட என்னைக்கும் இருக்கும்படி ஆண்டவர் என்ன கொடுத்துட்டு போயிட்டாரு? அப்ப ஏன் ஃபாதர் என்கிட்ட அபிஷேகம் இல்ல? அவர் தான் என்றும் இருக்கும்படி துணையாளரை கொடுத்துட்டு போயிட்டார் இல்ல? ஏன் என்கிட்ட இல்ல? அம்மா வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 14:16 வசனம். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். மறுபடியும் வாசிங்கம்மா, 16வது வசனம். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது. இப்ப கவனிச்சிருப்பீங்க, உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது. உலகம் தூய ஆவியாரை
ஏற்றுக்கொள்ள இயலாது. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? உலகம் என்ன பண்ணாது? அவரை ஏத்துக்காது. ஆண்டவர் எனக்காக என்னைக்கும் என் கூடவே இருக்கணும்னு தூய ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது. அப்ப யாரெல்லாம் இந்த உலகத்தோடு கை கோர்க்கிறார்களோ அவர்களும் தூய ஆவியானவரை இழந்து விடுகிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். முக்கியமான பாயிண்ட். Why have I lost the Spirit of God if it has been already given to me? என்கிட்ட ஏற்கனவே கொடுக்கப்பட்டாச்சுன்னா நான் ஏன் இழந்தேன்? என்றும் என்னோடு இருக்கும்படி ஆண்டவர் கொடுத்துட்டு போயிட்டாரு, நான் ஏன் இழந்தேன்? ஏன்னா இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது. யாரெல்லாம் உலகத்தோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்களோ, இல்லையா, யாரெல்லாம் உலகத்தோடு நட்புறவில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உலகம் சொல்வதை பெரிதாக நினைக்கிறார்களோ, வசனத்தை தூக்கி குப்பையில போடுறாங்களோ, அவர்களாலும் தூய ஆவியாரை ஏற்றுக்கொள்ள இயலாது. போதுமா? அதே அதிகாரம் தயவு செய்து 26வது வசனத்தை வாசிங்க. என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய தந்தை அனுப்பும் தூய ஆவியானவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அதனாலதான் தியானம் வைக்கிறோம். அருங்கொடை இல்லம் வச்சிருக்கிறாங்க. பாவம் ஃபாதர் அம்மளுக்கு வேற வேலை இல்லை, அதனால தியானம் வைக்கல, இல்லையா? இறை வசனம் உங்களுக்கும் எங்களுக்கும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த நினைவுபடுத்துதல் தான் என்னை என்ன பண்ணும்? உண்மைக்கு என்னை இட்டு செல்லும். இந்த உலகம் என்னை பற்றி இருக்கிறது, விடுதலை வேணும் விடுதலை வேணும்னு கேட்கிறோமே, எதுல இருந்து விடுதலை? உலகத்தின் பிடியிலிருந்து தான் விடுதலை, சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை, தீய புத்தியிலிருந்து விடுதலை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஃபாதர் எதிலிருந்து விடுதலை? ஃபாதர் இந்த 3 விஷயத்திலிருந்து தான் விடுதலை. உலகத்திடமிருந்து விடுதலை, சாத்தானிடமிருந்து விடுதலை, தீய எண்ணங்களிடமிருந்து விடுதலை. இந்த விடுதலை வந்துட்டாவே நோய் சுகமாயிடும், தடைகள் நீங்கும், பொல்லாதவைகள் மறையும், சாபங்கள் காணாம போகும், எல்லா கேடுகளும் ஒழிஞ்சு போவோம். பிரியமானவர்களே, there is only one solution to all our problems spiritually. I am not talking materially. என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் ஆன்மீகத்தில். என்ன? ஆவியின் அபிஷேகத்தை பெறுவது மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு தீர்வு. அந்த ஒரு அபிஷேகம் எனக்கு எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனா நம்ம எதுக்காக அருங்குடை இல்லங்களுக்கும் தியான இல்லங்களுக்கும் ஓடுறோம்? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கேட்கறதுக்கு ஓடல, குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்க ஃபாதர். எதுக்குமா வந்திருக்கிற? கடன் தொல்லை தாங்க முடியல ஃபாதர், என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல ஃபாதர், என் புருஷன் தொல்லை தாங்க முடியல, என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டு பாருங்களேன். அவங்க எல்லாரும் ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் எல்லா பிரச்சனைக்கும் நான் தீர்வு தரேன் மகனே மகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? வேண்டாம், ஒரு பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு கொடு. புரியுதா? நமக்கு சர்ச்சிலையும் இந்த மாதிரி தியான இல்லங்கள்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே இந்த பிரச்சனை மட்டும், இந்த மாசம் 5 லட்சம் ரூபாய் கடன், ஐயோ கிடைச்சிச்சுன்னா நான் வந்து சாட்சி சொல்றேன். வெரி குட், 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிரும், சாட்சி சொல்லிடுவேன். மற்ற பிரச்சனை எல்லாம் அது அடுத்த மாசம் வருமே, பரவாயில்லையா? எனக்கு இடுப்பு வலி ரொம்ப நாளா இருக்கு ஃபாதர், அதுக்கு தான் வந்திருக்கிறேன் தியான இல்லத்துக்கு. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். தியான இல்லத்துல இடுப்பு வலி சரியாயிடுச்சு, ஓகே, வெரி குட். அப்புறம் அடுத்த மாசம் கைவலி வந்தா என்னமா பண்ணுவ? அதுக்கும் வருவேன் தியான இல்லத்துக்கு. அதான் ஆண்டவர் சொன்னாரேமா, ஒரே சொல்யூஷன், ஆவியானவருடைய அபிஷேகம் வந்தா உனக்கு எல்லாத்துல இருந்தும் விடுதலை. இல்லையாமா? அதெல்லாம் வேணாம் ஃபாதர், இப்போதைக்கு தலைவலி ஃபாதர்,
அதிலிருந்து மட்டும்தான் ஃபாதர் விடுதலை. நம்ம கூட்டத்தோட பிரச்சனை இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதுக்கு வரோம்? சர்ச்சுக்கும் ஆலயத்துக்கும் வேளாங்கண்ணிக்கும் எல்லா இடத்துக்கும் எதுக்கு ஓடுறோம்? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா? கல்யாணம் நடந்துட்டா போதும், ரொம்ப நாளா தள்ளி தள்ளி போகுது. இதாம உன் கருத்தா? அவ்வளவுதான் என் கருத்து. அதுக்கப்புறம் கருத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். குழந்தை பாக்கியம்னு ஒன்று ஓடி வருவியே, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏமா அதை இப்பவே வாங்கி ஆண்டவர்கிட்ட மொத்தமாக கொடுக்குறாரு. நோ 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 நோ, ஒன்லி மேரேஜ் ஃபர்ஸ்ட். பார்த்தீங்களா நம்ம பிரச்சனைய? அதனால தான் ஆண்டவர் அடிச்சுக்கிட்டாரு. ஐயோ ஐயா அம்மா வாங்க, யாரு உங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு? அபிஷேகம். ஆண்டவருடைய ஆவியானவர் வந்துட்டார்னா உனக்கு எல்லாத்திலிருந்து விடுதலை. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க பிரியமானவர்களே. ஒரு சொல்யூஷன் வேணுமா? இல்ல எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வேணுமா? நல்ல ஆசை தோசை அப்பள வடை சும்மாவே கொடுத்துட்ற இருங்களேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார் இல்லையா? பிரியமானவர்கள், இதுவும் ஒரு குழப்பம் நம்ம கிட்ட. என்ன தெரியுமா? தியானம் இல்லத்துக்கு போயிட்டு அபிஷேகம் கிடைச்சிரும், இங்க போனா அபிஷேகம் கிடைச்சிரும். இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறார். ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறார் இல்லையா? இதெல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அதை தான் நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்ல போறேன். ஞாயிற்றுக்கிழமை அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்புறம் கடைசி அந்த அபிஷேக ஆராதனை இன்னும் அபிஷேகமாக ஆண்டவர் கொடுப்பார் நான் நம்புறேன். நான் கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். அதனால எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கணும்? அம்மா அடுத்தது வாசிங்க, யோவான் 15:26 வசனம். ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றுவிட்டால் கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்கும்? வாசிங்கம்மா. என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் மறுபடியும் வாசிங்கம்மா. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். இயேசு ரொம்ப தெளிவா சொல்றார். The Holy Spirit, I will send him. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல தந்தை அனுப்புவார் என்றாரு, ரெண்டாவது ஒரு இடத்துல நான் அனுப்புவேன்றாரு. ரெண்டும் வேற வேற கிடையாது. ஏன்னா தந்தையும் மகனும் வேறு வேறு அல்ல. குழப்பிக்க வேண்டாம் பிரியமானவர்களே. சில பேர் இப்ப புகுந்திருக்கிறாங்க நம்மளெல்லாம் குழப்பறதுக்கு. இப்போ ஒரு குரூப் இருக்கு, நாங்க தந்தையானவரை மட்டும்தான் வழிபடுவோம். அந்த குரூப்புக்கு பேர் அப்பா ஃபாதர் குரூப். என்ன குரூப் அது? அப்பா ஃபாதர் குரூப். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க கேள்விப்படலையா? இருக்கிறாங்க. அது அவங்கெல்லாம் நான் பேசல, நம்ம ஆளுகளுக்குள்ளே, நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே சொல்றேன். ஒரு சில குரூப் என்னது, நாங்க வெறும் யாரை மட்டும்தான் கும்பிடுவோம்? தந்தையானவர். எங்க இயேசுவே சொல்லியிருக்காருங்களே, தந்தை என்னுள்ளும் நான் தந்தையினுள்ளும் இருக்கிறேன், என்னை அறிந்தவன் தந்தையை அறிந்திருக்கிறான். இல்லையா? நீங்க தந்தையை பார்க்கணும்னே அவசியம் இல்லை, என்னை கண்டாலே அவர்கள் தந்தையை கண்டிருக்கிறார்கள். எங்கங்க போச்சு அவங்களுக்கு பைபிள்? அந்த பைபிள் யோசனைலாம் அவங்களுக்கு எங்க போச்சு? சரி, ஓகே. இப்ப ஆண்டவர் சொல்றார், நான் அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். The Holy Spirit will lead you to the truth. He will take you to the truth. He will confirm the truth. He will witness to the truth. உண்மையை மட்டும் தான் சொல்லி தருவார். ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டார்னா அங்க என்ன இருக்காது? பொய் இருக்காது, பொய்யே இருக்காது, புரட்டு இருக்காது. அதனால தான் தடைய நாளைக்கு வச்சிருக்கிறேன். செம காமெடியா இருக்கும், செம 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 காமெடி. அதனால அதை நம்ம நாளைக்கு தனியா பார்த்துருவோம் இல்லையா? இன்னைக்கு முக்கியமானது எது? அவர் நம்மளை உண்மைக்கு கூட்டிட்டு போவாரு. உண்மை நிறைந்த வாழ்க்கையா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில என்ன இருக்கவே இருக்காது? பொய்யே இருக்காது பிரியமானவர்களே, புரட்டு இருக்கவே இருக்காது. அம்மா வாசிங்க. அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப முக்கியமானது. சோ அபிஷேகம் பெற்றால், ஒருவேளை என்னிடம் ஆவியானவர் இருந்தால், அவர் யாருக்கு சான்று பகர்வார்? இயேசுவுக்கு சான்று பகர்வார். இயேசுவுக்கு சான்று பகர்வார். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவார். இயேசுவை பற்றி மட்டும் சொல்லுவார். தன்னை முன்னிறுத்த மாட்டார், தன் பெருமையை பேச மாட்டார். என்கிட்ட வந்தீங்கன்னா நோயெல்லாம் சரியாயிடும். ஒருத்தர் சொல்றார், என்ன சொல்றாரு? என்கிட்ட வந்தீங்கன்னா உங்க நோயெல்லாம் சரியாயிடும்.
பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் இருந்திருந்தா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் சொல்லவா? நீங்கள் இயேசுவிடம் சென்று விட்டால் உங்க நோயெல்லாம் சுகமாகும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அவர் என்ன சொல்லியிருக்க கூடாது? என்கிட்ட வந்தால் உங்கள் நோய் சுகமாகும்னு அவர் சொல்லக்கூடாது. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அம்மா மாதாம்மா செஞ்சாங்க தெரியுமா, அன்னை மரியாள், என்கிட்ட வாங்க திராட்சை ரசம் கிடைக்கும்னு சொல்லல. கை தட்டுக்கங்க, நல்லா தட்டுக்கங்க. அதனால தாங்க அன்னை மரியாள் தி பெஸ்ட். ஒரு இடத்துல கூட தன்னை பெருமையாவே பேச மாட்டாங்க அவங்க. ஒரு இடத்துல கூட பேச மாட்டாங்க. அம்மாவை விட தாழ்ச்சியானவங்களை நீங்க பைபிள்ல பார்க்கவே முடியாது. தேவ மாதாவை விட ஆண்டவருக்கு சான்று பகர்வர்களை நீங்க பார்க்கவே முடியாது இல்லையா? அவங்க தானே முதல்ல போய் பார்த்தாங்க, திராட்சை ரசம் இல்லை. அவங்க பெருமையா ஒன்று சொல்லியிருக்கலாம். என்ன தெரியுமா சொல்லியிருக்கலாம்? இங்கே வெயிட் பண்ணு, நான் ரெடி பண்றேன். பணியாளர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கலாம்? இங்கேயே ரெடி பண்ணுங்க, நான் ரெடி பண்றேன். இல்லை, எங்கே வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி பண்றேன் சொல்லியிருக்கலாம்ல. அம்மா சொல்லலை பாருங்க. அப்பா கிட்ட வராங்க, ஏசு கிட்ட வராங்க. அப்பா திராட்சை ரசம் இல்லையாம்ப்பா, நம்மளே ஓசியில சாப்பிட வந்திருக்கோம்மா, அமைதியா வாயை மூடிட்டு போய் உட்காருமா. ஏசு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, நம்மளே ஓசியில சாப்பிட வந்திருக்கோம், அம்மா நீ போய் கம்முன்னு உட்காருமா சொல்லிட்டாரா? அம்மா சும்மாவே இல்லை. அப்பவும் அமைதியா போய் உட்காரல. அப்பவும் அவங்க யாரை வெளிப்படுத்தணும்னு துடிக்கிறாங்க, யாருக்கு சான்று பகரணும்னு துடிக்கிறாங்க. இயேசுக்கு ஓடி போறாங்க. அந்த பணியாளர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா, எங்க வாங்க தம்பிங்களா, எங்க வாங்கல, அங்க ஒருத்தர் நிக்கிறாருல, என் பிள்ளை தான், நீங்க போய் அவர் என்ன சொன்னாலும் செய்யுங்க, அவர் என்ன சொன்னாலும் செய்யுங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா யாரை மகிமைப்படுத்தினாங்க? இயேசுவை மகிமைப்படுத்தினாங்க. அவர் சொல்றதை செய்யுங்க, அப்ப உங்களுக்கு வேண்டியதெல்லாம். பார்த்தீங்களா? ஆவியானவர் இருந்தா ஒரு நபர் இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆவியானவர் இருந்தா ஒருத்தங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆவியானவர் இல்லைன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் போனாவே அங்க அப்படியே ஒரே மிரக்கிள்ஸா நடக்கும். எப்படி? நான் போனாவே அங்க ஒரே மிரக்கிள்ஸ் தான். நான் அப்படி போய் நின்னா போதும். யார் பேசுவா அப்படி? ஆவியானவர் இல்லாதவங்க பேசுவாங்க இல்லையா? நான் போய் கை வச்சா அப்படியே பேயெல்லாம் கீழே விழுங்க. யாரு பேச மாட்டாங்க? ஆவியானவர் இருக்கிறவங்க அப்படி பேச மாட்டாங்க. பாத்தீங்களா? தெளிவா தெரியுதா நமக்கு இப்போ? ஆவியானவர் அபிஷேகம் எவ்வளவு முக்கியம். அதை விட முக்கியம் எது சரியான ஆவி, எது தவறான ஆவி, எது டூப்ளிகேட் ஆவி. பிரியமானவர்களே, ஒரு வசனம் வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 11:4. சீக்கிரம் எடுங்க. 2 கொரிந்தியர் 11:4. வேகமா, டைம் இல்ல. உங்களிடம் யாராவது வந்து, நல்லா கவனிச்சிங்களா? அந்த வசனம் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களை, பைபிள் படிக்கும்போது சட சட சடன்னு படிச்சிடாதீங்க. புரியுதுங்களா? யாரோ வாசிக்க சொன்னாங்கன்னு வாசிச்சிடாதீங்க. உங்களிடம் யாராவது வந்து, கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? உங்களிடம் வருவாங்க பைபிளை தூக்கிக்கிட்டு. உங்களிடம் யாராவது வந்து, வாசிங்கம்மா. நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர, நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஓர் இயேசுவை பற்றி அறிவித்தால், யார் அறிவிப்பாங்கம்மா? அவர்கள் வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவிப்பார்கள். அப்புறம் அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர, நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை தவிர வேறு ஓர் ஆவியை பற்றி பேசினால். என்னது வேற ஒரு ஆவியா? அப்போ பாத்தீங்களா, ஆண்டவர் கொடுக்கிற ஒரிஜினல் பரிசுத்த ஆவின்னு ஒன்று இருக்கு. சில பேர் வந்து டூப்ளிகேட் ஆவியை பத்தி பேசுவாங்க. கவனிச்சிங்களா? அதை கவனிச்சிங்களாமா? கவனிச்சவங்க மட்டும் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வெரி குட்மா, மறக்க கூடாதுமா இந்த வசனத்தை இல்லையா? உண்மையாகவே நமக்கு போதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவின்னு ஒன்று இருக்கு. சில பேர் அப்புறமா வந்து வேற ஒரு இயேசுவை பத்தியும் வேற ஒரு டூப்ளிகேட் ஸ்பிரிட்டை பத்தி உங்களுக்கு அறிவிப்பாங்க. அம்மா வாசிங்க அடுத்து. அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை, நீங்கள் ஏற்ற பைபிளை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால், அவர்கள் வேறு ஒரு பைபிளை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் யாரெல்லாம் டூப்ளிகேட்டா பேசுறாங்களோ அவங்கள தான் ஏத்துக்குவீங்க. கவனிச்சிங்க? நீங்க யாரை எளிதா ஏற்றுக்கொள்வீர்கள்? அம்மா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, வெக்கப்படாம சொல்லுங்க.
யாரை நம்ம எளிதா ஏற்றுக்கொள்வோமா? ஒரிஜினல் ஜீசஸை விட டூப்ளிகேட் ஜீசஸையும், ஒரிஜினல் ஹோலி ஸ்பிரிட்டை விட டூப்ளிகேட் ஹோலி ஸ்பிரிட்டையும், ஒரிஜினல் பைபிளை விட டூப்ளிகேட் பைபிளையும் தான் நீங்கள் எளிதாக ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்க ஒரிஜினலை ஏத்துக்க மாட்டீங்க, ஏன்னா அது கஷ்டமா இருக்கும், அது கசப்பா இருக்கும் இல்லையா? இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லும் பரிசுத்த ஆவி. எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்ல முடியாது இல்லையா? எப்படி வேணாலும் இருக்கலாம்லாம் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னா இப்படிதான் இருக்கும். ஓகே, அதை நான் இன்னும் விலவரி அப்புறமா சொல்றேன். அடுத்தது பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உரோமையர் 8வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம், சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. ஓகே, அதுலயே உரோமையர் 8:16 வசனம் யாராவது வாசிங்க. நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாருக்கும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். பாத்தீங்களா பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் வந்துட்டார்னா உன் வாழ்க்கையில எது பாவம்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு முதல்ல என்ன அறிவு கிடைக்கும்? நான் என்ன பாவம் செய்யறேங்கிற அறிவு கிடைக்கும். சில பேர் அபிஷேகம் பெற்றதாக சொல்லியிருப்பாங்க, ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பார்த்திருக்கிறீங்களா? அபிஷேகம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னவர்கள் கெட்ட வார்த்தை பேச முடியுமா? சத்தமா சொல்லுங்க. அடுத்தவங்களை கெடுக்க முடியுமா? அபிஷேகம் பெற்றவர்கள் செய்ய முடியுமா? அபிஷேகம் பெற்றவர்கள் வெளியில ஒண்ணும் உள்ள ஒண்ணு வச்சு பேச முடியுமா? முடியாது. அபிஷேகம் பெற்றவர்கள் உள்ள என்ன நினைக்கிறாங்களோ அதை தானே மனசார பேசணும். பொய் புரட்டு பேச முடியாதுல. அபிஷேகம் பெற்றவர்கள் புரணி பேச முடியுமா? என்னம்மா கையெல்லாம் தட்டுறீங்க? அபிஷேகம் பெற்றவங்க புரணி பேச முடியுமா? அப்படி புரணி பேசினா அங்க வேற அபிஷேகம் இருக்கு, அங்க உட்கார்ந்து இருக்கிறது வேற ஆளு. ஆனா வெளியில என்ன சொல்லிக்கிறார் நம்ம ஆளு? என்கிட்ட என்ன இருக்கு? தூயாவி இருக்கிறதாக சொல்லிக் கொள்கிறார்கள் இல்லையா? ரொம்ப தெளிவா இருக்கு பைபிள். ஓகே, அடுத்தது பிரியமானவர்களே, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு ஒரு நாள் நான் ஒரு இடத்துல தியானம் வச்சுட்டு இருக்கும்போது கேட்டாங்க, ஃபாதர் ஆண்டவர் ஒரு வாட்டி அபிஷேகம் கொடுத்துட்டாருன்னா அவர் திரும்ப எடுக்க மாட்டார் ஃபாதர். ஆண்டவர் ஒரு வாட்டி அபிஷேகம் கொடுத்துட்டாருன்னா எடுக்க மாட்டார்னு சொன்னாங்க. அப்போ நீ அக்கிரமம் பண்ணுவ, ஆண்டவர் எடுக்க மாட்டார், அப்படிதானம்மா? உரோமையர் 11:29 எடுங்க, சீக்கிரம் எடுங்க. உரோமையர் 11:29. ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. கவனிச்சிங்களா? தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் ஆண்டவர் திரும்ப. அப்போ ஒரு வாட்டி அபிஷேகம் வாங்கிட்டா சாவர வரைக்கும் அவர்கிட்ட அபிஷேகம் இருக்குமா ஃபாதர் அப்படின்னு கேட்டா இல்ல. எப்படி ஃபாதர் சொல்றீங்க? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம். வேகமாயிடுங்க. 1 சாமுவேல் 16:14. ஆண்டவருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கியது. கவனிச்சிங்களா? அதுக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்ற சவுல் உடம்புல யார் இருந்தா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஏன் திடீர்னு அவர் உடம்பு விட்டு வெளியில போனாரு? அவருக்கு தாவீது மேல பொறாம வந்துருச்சு. யார் மேல பொறாம? கவனிச்சிங்களா? உள்ள கெட்ட புத்தி வந்த உடனே உடம்புக்குள்ள இருந்த தூய ஆவியானவர் வெளியில போயிட்டாரு. நம்ம ஆளுங்க என்ன ரீல் விடுறாங்க? ஒரு வாட்டி அபிஷேகம் வந்துருச்சுன்னா சாவர வரைக்கும் ஆவியானவர் வெளியில போக மாட்டாரா? போவார். எப்ப போவாருன்னா கெட்ட
கெட்ட புத்தி, சாத்தானோடு உறவு, உலகத்தோடு உறவு, இது மூணு ஒருத்தனுக்குள்ள வந்து விட்டால் ஆவியானவர் உன் உடலை விட்டு சீப்போ அப்படின்னு வெளில போயிடுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பார்த்தீங்களா? ஏன்னா ஆவியானவரால் எங்க இருக்க முடியாது? அசுத்தத்தில் இருக்க முடியாது, பாவத்தில் இருக்க முடியாது இல்லையா? அசுத்தமான ஆன்மா உடலுக்குள்ள ஆவியானவரால இருக்க முடியாது. உடனே என்ன நடந்துச்சு? அவன் படிமா, ஆண்டவர் அனுப்பிய தீயாவி அவரை கலக்கமுற செய்தது. பாத்தீங்களா? அடுத்த செகண்ட் சாத்தா வந்துருவான். அதனால ஆண்டவர் கொடுத்த அழைப்பையும் அருட்கொடைகளையும் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டாரு. என்கிட்ட இருக்கிற கெட்ட புத்தி, சாத்தானோடு நட்புறவு, உலகத்தோடு நட்புறவு இருக்கிறதுனால நான் தான் அந்த கொடைகளை இழந்து விடுகிறேன். ஆண்டவர் எடுக்கல, நான் இழந்துட்டேன். ஆமா, ஏன்னா தாவீது ராஜா உபவாசம் இருந்து கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம்தான் அவர் இழந்ததை பெற்றாரை ஒழிய அவர் பாவ மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் பெறல. சரிங்களா? மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டார் பாவத்துக்காக. பிரியமானவர்களே, ஈஸியா எடுத்துக்கூடாது ஆண்டவரை இல்லையா? கொடுத்துட்டா அப்படியே இருக்கும் அப்படிலாம் கிடையாது கணக்கு. அதனால ஆவியின் அபிஷேகம் பெற விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு நொடியும் ஆவியானவருடைய துணையால் வாழ வேண்டும். அப்படி வாழவில்லை என்றால் அது கிறிஸ்தவ வாழ்வாகாது. இறுதியாக ஒரே ஒரு வசனத்தோடு நிறைவு செய்கிறேன். நாளைக்கு நிறைய இருக்கு. ஒரே ஒரு வசனம், எபேசியர் 1வது அதிகாரம் 13-14 வசனங்கள். எபேசியர் 1:13-14 வசனங்கள். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு, உங்களுக்கு மீட்பளிக்கிற நற்செய்தியாகிய உண்மையின் வசனத்தை கேட்டு, அவர் மீது நம்பிக்கை கொண்டு, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்படுகிறீர்கள். You are sealed with the Holy Spirit. எப்ப? கவனிங்க, மீட்பளிக்கிற நற்செய்தியாகிய உண்மையின் வசனத்தை கேட்டு, வசனத்தை நம்பிக்கையோட கேட்டு, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு, அதற்கு பிறகுதான் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் நாம் அனைவரும் முத்திரையிடப்படுகிறோம். அப்ப அந்த 3வது நாள் அபிஷேகத்துக்காக ஏன் இன்னைக்கு நான் தயார் செய்யறேன்? பிரியமானவர்களே, வசனத்தின் மேல நம்பிக்கை இல்லாம அபிஷேகம் பெற முடியாது. உலகத்தோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு, சாத்தானோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு, கெட்ட புத்தி வச்சுக்கிட்டு அபிஷேகம் பெற முடியாது இல்லையா? அதனால அடுத்த வசனம் வாசிங்கம்மா, 14வது வசனம். அந்த தூய ஆவியே நான் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். அவர் தாங்க அடையாளம், பரிசுத்த ஆவி தான் அடையாளம். எனக்கு மீட்பு உண்டா இல்லையா என்பதற்கு அடையாளம் யாரு? பரிசுத்த ஆவி தான். அப்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுபவர்கள் கடவுளை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆகவே இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்வு. எது கிறிஸ்தவ வாழ்வு? தூய ஆவியால் தூண்டப்பட்ட வாழ்வு, தூய ஆவியின் துணையால் நடக்கின்ற வாழ்வு, ஒவ்வொரு நொடி பொழுதும் தூய ஆவியின் துணையோடு வாழ்கிற வாழ்வு, ஊனியல்பை எதிர்க்கிற வாழ்வு. புரியுதுங்களா? ஆகவே இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்வை நான் பெற்றிருக்கிறேனா என்கிற கேள்வியை இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்போம். இன்னைக்கு போங்க, முடிஞ்சா நாளைக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு திரும்ப வரும்பொழுது நான் தூய ஆவியை பெறுவதற்கு பைபிளில் என்னெல்லாம் தடை இருக்கு, எவ்வளவு தடைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கு, அந்த தடைகளையெல்லாம் உடைக்காம எனக்கு அபிஷேகம் கிடைக்காது. ஆகவே எப்படி அந்த தடைகளை உடைக்க முடியும் அப்படின்னு மகிழ்ச்சியாக நாளைக்கு கற்றுக்கொள்ள போறோம். ஏன் தெரியுமா?
தூய ஆவியானவர் வந்தார்னா எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்புன்னு நமக்கு சொல்லி கொடுப்பாரு. அவருடைய வசனங்களை நமக்கு நினைவுபடுத்துவாரு. கடைசியில் நம்மளை உண்மைக்கு கூட்டிகிட்டு போவார். இயேசுவுக்கு சாட்சி வைப்பார். கடைசியாக ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னும் நிறைய நம்ம ஆவியானவரை குறித்து பேசணும்னா 10 நாள்லாம் பத்தாது. நீங்கள் வருஷ கணக்கில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். பைபிளில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆகவே இதை சுருக்கமாக நம்ம எல்லோருக்கும் புரிகிற விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்க முயற்சி செய்கிறோம். ஆகவே நீங்கள் இங்கே வருகிற ஒவ்வொரு குருவானருக்காகவும் ஜெபிச்சிருக்கீங்க நான் நம்புகிறேன். எனக்காகவும் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் 2 நாள் இருக்குது. நம்ம எப்பெல்லாம் அபிஷேகம் ஆவியானவர்னு போகிறோமோ அப்போ சாத்தானோட தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட வரணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் சாத்தான் பயங்கரமான தொல்லைகளெல்லாம் கொடுப்பான். பிரியமானவர்களே, அதையெல்லாம் நம்ம உடைக்கணும். ஏன்னா நாளைக்கு வேற நம்ம தடைகளை பார்க்க போகிறோம். அதனால சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். நாளைக்கு தான் இடுப்பு வலி எக்ஸ்ட்ரா கொடுப்பான், நாளைக்கு தலைவலி கொஞ்சம் தூக்கலாக கொடுப்பான். சரிங்களா? அதனால பாருங்க, நாளைக்கு மழையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர வச்சாலும் வைப்பான். மழை வந்தோடனே நான் ஃபாதர் கிட்ட கேட்டேன், ஃபாதர் போச்சு இன்னைக்கு அட்டெண்டன்ஸு. ஃபாதர் சொன்னார், ஃபாதர் எங்கள் மக்கள் 5:30 மணிக்கு முன்னாடி மழை விட்டால் கூட வந்துருவாங்கன்னு சொன்னார். நீங்கள் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, அதனால் நாளைக்கு இன்னும் அதிகமான மக்களை நான் எதிர்பார்க்குறேன். நம்முடைய பிரிவினை சபைகள் சகோதர சகோதரிகளை கூட கூட்டிகிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளை கழிச்சு 2 நாளும் ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னும் வளர போகிறோம். ஒரு நாளும் ஒருவரும் அந்த முதிர்ச்சியை பெற்றுவிடவே முடியாது. We are growing into Christ. We are growing in Christ. We are growing in spirit. We are growing in spiritual maturity. வளர்ந்துக்கிட்டே இருப்போம். என்னைக்கு ஃபாதர் இந்த வளர்ச்சிக்கு முடிவு இருக்குது? பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இருக்குது. அவர் ஒரு நாள் சொல்லுவார்ல, பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இறுதி தீர்ப்பில், ஏய் இந்த பக்கம் வா, வலது பக்கம் வா, ஏய் சாத்தானுக்கு ரெடி பண்ண இடத்துக்கு நீ போ. நான் உனக்கு ரெடி பண்ணல, யாருக்கு ரெடி பண்ண? சாத்தானுக்கு ரெடி பண்ண, நீயா விழுற போ, இல்லையா? இந்த பக்கம் வா அப்படி சொல்றாருல. அன்னைக்கு தான் நம்ம வாயை திறந்து என்ன தெரியுமா சொன்னோம்? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். கைகளை தட்டுங்க பெரியமானது. அன்னைக்கு தான் சொல்லணும். ஒரு குரூப் இப்பவே சொல்லுது, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நம்ம என்னைக்கு சொல்லணும்? அதை இறுதி தீர்ப்பு நாளில் வா உனக்கு சொர்க்கம் உண்டுன்னு அன்னைக்கு சொல்றாருல. அப்பா அப்பா ஆண்டவரே, இந்த ஒரு வார்த்தைக்கு தான் ஆண்டவரே காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றோம்ல. அன்னைக்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இந்த சும்மா அறகுறையா பைபிள் தெரிஞ்சுக்கிட்டு அறகுறையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க கூடாது, இல்லையா? ஆகவே அந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குள் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஆகவே நாளை நம்ம இன்னும் நிறைய உண்மைகளோடு, இறை வசனங்களோடு, கடவுள் தருகிற அந்த ஆசீர்வாதங்களோடு நாளை சந்திப்போம். ஆமென்.